ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும், தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் கேடகமா இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வழி உத்தமமானது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமா இருக்கிற தேவன். அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அடைக்கலமா இருக்கிற தேவன். அவரை நம்பி வந்து உட்கார்ந்துருந்தீங்கன்னா அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு போய் உங்களை உட்கார பண்ணுகிறவரா இருக்கிறாரு. இந்த வசனத்தை யார் சொல்றன்னா, தாவீது என்பவர் சொல்றாரு. தாவீது என்ன சொல்லுகிறார்னா, தேவரீர் உத்தமமா இருக்கிறீர், கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டிருக்கிறது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? கேடகமா இருக்கிறாரா. ஏன் இதை சொல்றானா, 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாடல். அப்ப தாவீது யாரை நம்பியிருந்தாரு? கர்த்தரையே நம்பியிருந்தார். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, ஆனால் அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? கேடகமா இருக்கிறாரா. சத்ருவின் கைகளுக்கு தாவீதை விடுவித்தாரா. அடுத்து யாருடைய கைக்கு? சவுலுடைய கைக்கு தாவீதை விடுவித்தாரா. இன்னும் அவனை யாரெல்லாம் மேற்கொள்ளணும்னு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் அவனை கேவலப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் அவனை கொல்ல வேண்டும் என்று நினைச்சாங்களோ, எல்லாத்துடைய கைக்கும் தேவன் தாவீதை எப்படி பண்ணினாரு? நீங்களாக்கி விடுவித்தாரு. கர்த்தர் என் கன்மலையும், 2ஆம் வசனம், என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் தாம் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் எச்சனிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. இந்த வசனத்தை முழுவதும் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் எழுதியிருப்பார். எவ்வளவு நல்லவர் என்பதை எழுதியிருப்பார். எவ்வளவு வல்லவர் என்பதை எழுதியிருப்பார். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரமாக இருந்த போதும் நான் கர்த்தரை நம்பினேன், அவர் என்னை விடுவித்தார். எவ்வளவு இக்கட்டின் மத்தியில் நடந்த போதும் நான் கர்த்தரை நம்பினேன். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாட கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயமில்லாதிருப்பேன். தேவரீர் என்னோடு கூட அவர் இருக்கிறாரு. இது எல்லாவற்றையும் தாவீது என்ன பண்ணியிருந்தாரு? ருசிச்சு பார்த்திருந்தாரு. தேவன் செய்கிற அற்புதத்தை தாவீது ருசிச்சு பார்த்திருந்தாரு. தேவன் எந்த காரியத்தை செய்தாலும் எனக்கு அவர் நன்மையானதை மாத்திரம்தான் செய்வாரு. என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்வதெல்லாம் கேடகமாக தான் இருக்கு. அவர் எனக்கு ஒரு ஷீல்டா எப்பொழுதுமே இருப்பாரு. நான் ஒருவேளை வழி விலகி போனாலும் அவர் என்னை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் என் தலையை உயர்த்துகிற தேவனா இருக்கிறாரு. இரவும் பகலும் அவரை நம்பி உட்கார்ந்திருப்பேன். அவர் என்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் என்று தாவீது அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அவர் நம்பி உட்கார்ந்திருக்க எல்லாருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரு? கேடகமா இருக்கிறாரு. அவரை நம்பி உட்கார்ந்திருந்தா உங்களுக்கு என்ன தேவையோ அது தேவாதி தேவன் அறிஞ்சிருக்காரு. உங்களுக்கு தேவைகள் என்ன என்பது இயேசுவுக்கு தெரியும். நீங்க என்னதற்காக வந்து உட்கார்ந்திருக்கீங்க என்பது இயேசுவுக்கு தெரியும். தாவீதுடைய இக்கட்ல பிதாவாக தேவனுக்கு தெரிஞ்சது. எப்படி தாவீதை விலைக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுக்கு தெரிஞ்சது. தாவீது மரண பயத்தில் ஓடிக்கொண்டிருந்தாரு. ஆனால் தேவாதி தேவன் உனக்கு மரணம் வரப்போவதில்லை, உன்னை ராஜாவை உட்கார வைக்கிற வரைக்கும் ஒருவன் உன்னை தொடுவதில்லை சொல்லி அவனை பாதுகாத்து கொண்டே வந்தாரு. நெருக்கத்தின் மத்தியில் பாதுகாத்து கொண்டு வந்தாரு. தேவைகளின் மத்தியிலும் பாதுகாத்து கொண்டு வந்தாரு. இந்த நாளில் இந்த மாதத்தில் தேவனின் தேவைகளை அறிந்து கொண்டிருக்கிறாரா? தேவனின் தேவைகளை பார்த்து கொண்டிருக்கிறாரா? நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனே, அவர் என்னை அறிந்திருக்கிறாரா? எனக்கு என்னதான் தேவைப்படும் என்பதை அவருக்கு தெரியுமா? இல்ல அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழ வேண்டுமா? அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து புலம்ப வேண்டுமா? என் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார் என்று நீங்க ஒருவேளை கேள்வியோடு உட்கார்ந்து இருக்கலாம். உங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களைப் போல
அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்று இயேசு கிறிஸ்து கரங்களை நன்றி செலுத்துமா. நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே, நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்ன தேவை என்பதை என் இயேசு அறிந்திருக்கிறாரு. நீங்க இந்த சபைக்கு வருவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்ன தேவை என்பதை என் தேவனாய கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. அதற்கு மேல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிற அநேகர் நம்ம ஜெபம் கேட்கப்படும், நம்ம உத்தமமா இருக்கிறோம், நம்ம நீதியா இருக்கிறோம் என்று சொல்லி அஞ்ஞானிகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம், பெருமையோடு ஜெபம் பண்ணுவாங்களாம். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க அழைப்பிக் கொள்ளாதீங்க, அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை, அவர்களை போல நீங்களும் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே நீங்க வேண்டிக் கொள்கிறீங்களோ அதுக்கு முன்பதாகவே அவர் தெரிஞ்சிருப்பார், என் பிள்ளைக்கு இது தேவை, இது தேவையில்லை, இது கொடுக்கலாம், இது கொடுக்க வேண்டாம், இதை உங்களுக்கு செய்யலாம், செய்ய வேண்டாம் என்பதை என் தேவன் முன்பதாகவே அறிந்தவரா இருக்கிறாரு. இந்த மாதம் சொல்றாரு, உன் தேவைகள் எல்லாவற்றையும் தேவனாய கர்த்தர் சந்திப்பேன் என்று சொல்றாரு. அவர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார்னா, உங்களுக்கு எல்லாவற்றிலும் அவர் கேடகமா இருக்கிறவர், உங்களுடைய எல்லா இடத்திலும் உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறவர், 24 மணி நேரம் உங்களுக்கு சீல்டா இருக்கிறவர், உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் போஷிக்கிறவர் இருக்காரு. நீங்க ஒருவேளை வறட்சியில உட்கார்ந்தாலும் கேடகமா இருக்க தேவனும் வறட்சியில தான் உட்கார்ந்து இருப்பார். பிரியமானவர்களே, தேவன் வறட்சியை விரும்புகிறவர்ல, அவர் செழிப்பை விரும்புகிற தேவன். உங்களுக்கு தேவையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கொடுத்து உங்க முகத்தில் இருக்க மகிழ்ச்சியை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிற தேவனா இருக்கிறாரு. அவர் விரும்புகிற காரியத்தை நம்புகிற பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறாரு. யார் இயேசுவை நம்புகிறவங்க? தாவீது பிதாவாகிய தேவனை நம்பி இருந்தார். பைபிள்ல இருக்கிறவங்க எல்லாருமே பிதாவாகிய தேவனை நம்பி இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாங்க. அவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய வசனத்தின்படி நடக்க ஆரம்பிச்சாங்க. தேவனுடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறவர் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய மத்தியில் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற காரியம், தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, தேவனுடைய வசனத்தை மேய்கிறவர்களாக இருக்கும்போது உங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனா இருக்கிறாரு. உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ அது முன்னதாகவே அதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். இன்னும் வசனத்தை வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அதிகாரம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசருடனே உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தது. மீதி துணிக்கு எத்தனை எடுத்தாங்க சொல்லுங்க? 12 கூடை நிறையா எடுத்தது. உங்களை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசர்களுடனே கூட உட்கார்ந்திருந்தார். 5ஆம் வசனம், இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அப்போ அவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்து அமரும் போதே, அவங்க தேவனுடைய சத்தத்தை கேட்க வரும்போது, அவங்க தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்க வரும்போதே என் தேவன் அடுத்து அவங்களுக்கு என்ன தேவை வேண்டும் என்பதை அவர் யோசிக்க ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் கண்களை ஏறிட்டு பார்த்து பிலிப்புவை பார்த்து சொல்றாரு, இவ்வளோ ஜனங்கள் என்னை தேடி வர்றாங்களே, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு அப்பங்கள் இருக்கிறதா? அவர் அற்புதம் செய்வார் என்று செய்ய முடியும் என்பது இயேசுவுக்கு தெரியும். அந்த வசனத்தை அடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அப்ப அற்புதம் செய்ய போகிறார் என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் பிலிப்புவிட்ட என்ன பண்றாரு, ஒரு கேள்வியை
கேட்கிறாரு. இந்த ஜனங்களுக்கு அப்பங்களை கொடுக்க வேண்டும். வசனத்தை கேட்க வர்றாங்க, என்னுடைய சமூகத்தில் உட்கார வர்றாங்க, 24 மணி நேரம் வசனத்தை மேய வர்றாங்க, தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு அதன்படி நடக்க வர்றாங்க. இவங்களுக்கு அடுத்து என்ன தேவை என்பது இயேசுவுக்கு தெரியும். அவர் நினைக்கிறார், 3 நாள் என் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அதிகாலையிலிருந்து என் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இரவு பகல் என் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் மலையின் மேல் ஏறி வந்து தன்னுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க சோர்வடைய அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? அப்பங்களையும் சாப்பாடும் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள் தேடி வரும்போதே அவங்க யாருமே கேட்கல, சாப்பாடு வேணும்னு கேட்கல. முடியும் போது அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பேசிக்கொண்டு இருக்கும்போதே பேதுரு சொல்றாரு, போதும், இவங்க வழியில் என்ன பண்ணுவாங்க, டயர்டாயிருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது இன்னொன்று சாப்பாடுக்கு அனுப்பிவிட வேண்டும் பேதுரு சீசர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்பதாக தேவன் கணிச்சிட்டாரு, இவங்களுக்கு கண்டிப்பாக என்ன கொடுத்து தான் அனுப்பணும், போஷித்து தான் அனுப்பணும். எவ்வளோ தூரம் உங்கள் வசனத்தை கேட்குறாங்களோ, எவ்வளோ தூரம் உங்கள் வசனத்தை கீழ்ப்படிந்து உட்கார்ந்துருக்காங்களோ, எவ்வளோ தூரம் தேவனுடைய வார்த்தையின் மேல் பற்றுதலாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு கர்த்தர் இரட்டத்தனையாக கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர்கள், மீதி துணிக்கு எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பை பார்த்து சொல்ற, ஜனங்கள் வரும்போதே உட்கார்ந்து 3 நாள் உட்காரும் போது அவர் யோசிக்கல, ஜனங்கள் உள்ள வந்து வசனத்தை கேட்க ஆர்வமா இருக்கும் போதே தேவன் அதை திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஜனங்கள் பிதாவாகிய தேவனை நோக்கி வரும்போதே, இயேசுவை நோக்கி வரும்போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து இவங்களுக்கு என்ன தேவை, இவங்க எதற்காக என்னை தேடி வர்றாங்க, இவங்க எந்த பிரச்சனையிலிருந்து என்னை தேடி வர்றாங்க, எதற்காக அந்த வார்த்தையை கேட்க வர்றாங்க. ஒருவேளை கண்ணீரோடு வந்து இந்த வார்த்தையை கேட்கிறாங்களா, ஒருவேளை கடனோடு வந்து இந்த வார்த்தையை கேட்கிறாங்களா, ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இந்த வார்த்தையை வந்து கேட்கிறாங்களா, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையோடு இந்த வார்த்தையை கேட்கிறாங்களா, அது எனக்கு தெரியாது. ஆனா இவர்களை எப்படியாவது நான் திருப்தியாக்கி அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் இயேசு கிறிஸ்து உருவானது. பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறாரு. அவன் தேவைக்கு தகுந்த மாதிரி, அவர்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி கூப்பிடுற யாவருக்கும் இறங்கி வந்து அவர் அற்புதம் செய்கிறவர்கள். கடமை தட்டி நன்றி செலுத்துவோமா? இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, பிலிப்புவை நோக்கி இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை அப்ப வரும்போதே அவர் பிளான் பண்ணிட்டாரு, போகும்போது என்னத்தை கொடுத்து அனுப்பணும், ஆசீர்வாதத்தை கொடுத்த. உட்கார வச்சு 3 நாள் கழிச்சு அவர் யோசிக்கலைங்க. நீங்க தேவனை தேட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை வச்சுட்டு தாங்க அவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறாரு. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் உருவாக்கிட்டாரு. நீங்க இயேசுடைய சமூகத்தில் வரும்போது உங்களுக்கு என்ன சம்பவிக்க வேண்டும் என்பது என் தேவன் எழுதி வைத்துட்டாரு. அந்த நாட்கள் முடிவடையும் போது, அந்த ஒரு நாட்கள் முடிவடையும் போது, அந்த 2 நாட்கள் வசனம் முடியும் போது அதை கொடுத்துனை சந்தோஷமா அனுப்புகிற தேவனா இருக்கிறாரு. அதே தேவனுடைய வல்லமை மிகவும் வல்லமை உள்ளது. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. அவருக்கு தெரியும் எப்படி இவங்களை கொண்டு அற்புதம் செய்ய வேண்டும், எப்படி இவர்களை திருப்தியாக்க வேண்டும் என்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு 2 நாள் உட்கார்ந்துன்னு சொல்லுவோம், 2 நாள் பட்டினியா உட்கார்ந்துருக்காங்களே, 1 நாள் பட்டினியா உட்கார்ந்துருக்காங்களே, 3 நாள் பட்டினியா உட்கார்ந்துருக்காங்களே, இவங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று அதுக்கப்புறம் தான் சீசர்களுக்கு தோணுனது. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அப்படி இல்லைங்க. வரும்போதே ஜனங்கள் ஏறி வரும்போதே பக்கத்தை சொல்லுங்க, நீங்க இயேசுவை நம்ப ஆரம்பிச்ச உடனே, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, நீங்க எந்த தேவைக்காக நீ நடக்க ஆரம்பிச்சீங்களோ அந்த தேவையை நீங்க கேட்கறதுக்கு முன்பதாகவே என் தேவன் அதை நிவர்த்தி செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில் நிற்கும். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாற ஒரு மனுப்புத்தன் அல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் எல்லாரும் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவர்களை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார்கள். ஹல்லேலூயா. தேவன் டைரக்டா வானத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறவர் இல்லை, நமக்குன்னு ஒரு முன்னந்தோட ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பார். ஹல்லேலூயா. நமக்குன்னு ஒரு சிறுவனுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுவாரு, நமக்குன்னு ஒரு ராஜாவுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுவாரு, நமக்குன்னு ஒரு ஆமானுடைய கண்களை கத்த தயவு கிடைக்க பண்ணுவாரு. யாரெல்லாம் நம்ம வீழ்த்தணும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்களே தயவு கிடைக்க பண்ணி நம்மளை சிங்காசனம் உட்கார பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, பிலிப்புட்ட போய் சொல்றாரு, இவ்வளோ பணத்தை 200 பணத்தை வச்சு இவங்களை போஷிக்க முடியாது. சீமோன் சொல்றாரு, இந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு
5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். மனுஷர்கள் பார்க்கிற பார்வையெல்லாம் எம்மாத்திரம். மனுஷர்கள் சொல்வதெல்லாம் முடியாது, மனுஷர்கள் சொல்வதெல்லாம் திருப்தியாக்க முடியாது. ஏன்னா 5000 புருஷர்கள் இருக்கிறாங்க. 5000 புருஷர்களுக்கும் மனைவிகள் இருந்திருக்கலாம், 5000 புருஷர்களுக்கும் குழந்தைகள் இருந்திருக்கலாம். 5000 பேருக்கு எத்தனை பேர் குடும்பத்தில் கூட்டிட்டு வந்தாங்க எழுதப்படவில்லை, எத்தனை பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்தாங்க எழுதப்படவில்லை, எவ்வளவு மனைவிகள் இருந்தார்கள் எழுதப்படவில்லை. ஆனா புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தார்களாம். அப்ப ஜனங்கள் எவ்வளவு பேர் இருந்தார்கள்? தேவன் ஏறிட்டு பார்க்கிறார். தன் கண்களை ஏறிட்டு பார்க்கும்போது வருகிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பிவிட்டாரு. வருகிற எல்லா ஜனங்களையும் திருப்தியாக்க வேண்டும் என்று அவர் நினைத்து விட்டாரு. நீங்க எப்படி வருகிறது முக்கியம் அல்ல, தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்கிறவர்களா இருந்தீர்கள், ஆனால் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு சிறு பையன் கையில் வச்சிருக்கிறான், 5 அப்பம் 2 மீன் தான் வச்சிருக்கிறான். அது தேவனுக்கு தெரியும். வேற எல்லாருமே வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அந்த பையன் மாத்திரம் வச்சிருந்தான். அந்த பையனை கொண்டு கர்த்தர் அவனை நியமிச்சிருந்தாரு. இந்த பையனை கொண்டுதான் இவ்வளோ பேத்த போஷிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு முன்னோடைய ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாரு. இதே போலதான் மனுஷருடைய கண்களில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். மனுஷருடைய கண்கள் நமக்குன்னு ஒருத்தனை கர்த்தர் வச்சிருப்பாரு. அவனை கொண்டு நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக. ஹல்லேலூயா. அவரே வந்து அப்பத்தை உருவாக்கி மீனை உருவாக்கி ஜனங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனா அவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால், உங்களை கொண்டு அநேகரை போஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறாரு. உங்களை கொண்டு அநேகரை எழுப்ப வேண்டும் என்று நினைக்கிறாரு. சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர். அவர் நினைச்சார்னா வானத்தையும் பூமியிலேயும் சகலத்தையும் உருவாக்கி அவரால் அற்புதம் செய்ய முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக வானத்திலிருந்து மழை விழுந்தது, வானத்திலிருந்து மன்னா விழுந்தது, வானத்திலிருந்து சகல காரியங்கள் விழுந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து நம்மளை கொண்டு அநேகரை போஷிக்கிறவராக மாற பண்ணினாரு. அவர் ஜனங்களுக்கு எப்படி போஷித்தாரு, அதே போல தன்னுடைய பிள்ளைகளும் ஜனங்களுக்கு போஷிக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளும் அதை பெற்றுக்கொண்டு அநேகரை எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அதிகாரம் மண்ணா வரணும்னு என்ன ஆயிரும், மண்ணா வந்துடும். கண்மலை அடிச்சா என்ன ஆயிரும், கண்மலை திறந்துடும். ஆனா புதிய ஏற்பாட்டில் அவரே என்ன பண்ணாரு, ஒரு ஆள் என்ன பண்ணுவாரு, எழுப்புவாரு. அவரே உருவாக்காரு, முன்னந்தரை உருவாக்காரு. உன்னை கொண்டு தான் செய்வேன் மகளே, உன்னை கொண்டு தான் உன் தலையை உயர்த்துவேன், உன்னை கொண்டு தான் அற்புதம் செய்வேன், உன்னை கொண்டு தான் அநேகரை போஷிவேன், உன்னை கொண்டு தான் செய்வேன். எல்லா காரியத்தையும் முன்மாடலை யாரை வச்சாரு, தன்னுடைய சீஷர்களையும் அவரை விசுவாசிக்கிற ஜனங்களையும் அவர் முன்மாதிரியாக வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பக்கத்து சொல்லுங்க, உன் தேவைகளை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. இந்த 5000 புருஷர்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு பேர், அவங்க தேவைகள் என்ன என்பதை தேவன் அறிந்து அதை போஷித்து அவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. இதற்கு உதாரணமாக இருந்த ஒரு சின்ன பையன் தான். அந்த சின்ன பையன் கொண்டு வந்து அதை வச்சு அநேகர் என்ன பண்ணாரு. ஆனா சீஷர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, பிலிப்புக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆனா தேவனுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. நான் நம்புனா பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் அதை இந்த ஜனங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கை இயேசு கிறிஸ்துக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஜனங்களுக்கு தேவை என்ன ஆயிடுச்சு, நிவர்த்தி ஆயிடுச்சு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையும். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். அந்த சகேயு என்னப்பட்ட மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆசை, இயேசு அற்புதம் செய்கிறாரு, அதிசயம் செய்கிறாரு, வல்லமை செய்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஒரு விசை அவரை என்ன பண்ணா போதும், பார்த்தா போதும் என்கிற எண்ணம் யாருக்கு உண்டாக்கப்பட்டது, சகேயுவுக்கு உண்டாக்கப்பட்டது. அவனுக்காக உண்டானதான் தெரியல, இல்லை இயேசுவா அதை உண்டாக்கி கூட்டிட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வெளிப்படுத்தின வசனத்தை உங்களுக்கு நான் வெளியே சொல்கிறேன். சகேயுவுக்கு அந்த எண்ணத்தை தேவன் என்ன ஆயினாரு, உருவாக்கி, தேவன் எப்படிப்பட்டவரோ என பார்ப்பதற்காக ஒரு ஆசையை உண்டாக்கி, அவன் ஐஸ்வர்யவானா இருக்கிறான், அவன் எல்லாத்திற்கும் தலைவனா இருக்கிறான். அவன் தேடி வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. தேவன் எப்படிப்பட்டவரோ என பார்ப்பதற்காக காட்டத்தின் மரத்தில் என்ன பண்ணியிருக்கான், ஏறி உட்கார்ந்துருக்கிறான். உட்கார்ந்துருக்கும் போது என்ன நடக்குது, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு மேல் வசனத்தில் என்னன்னா, ஜனக்கூட்டம் அவரை காணக்கூடாமல், ஜனக்கூட்டம் அவ்வளோ ஜனக்கூட்டம் அங்கே இருக்குது. கொஞ்சம் நஞ்ச ஜனக்கூட்டம் இல்லை, இயேசுவை சுற்றி அற்புதங்களையும் அதிசயங்களையும் வல்லமைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி அநேக ஜனக்கூட்டங்கள் எங்க இருக்குது, இயேசுவை சுற்றி
இருக்கிறது. இந்த இயேசுவை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் என்ன தேவை? ஏதோ ஒரு தேவைகள் இருக்குது, ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, ஏதோ ஒரு வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பண தேவைகள் இருந்ததா என்று தெரியவில்லை, இல்லை சுகங்கள் தேவைப்பட்டதா என்று தெரியவில்லை, அடுத்த நிலைமை என்ன வேண்டும் என்று தேவை தெரியல. ஆனால் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவை சுற்றி அநேக ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தில் மரத்தில். அப்ப இயேசுவை பார்க்கணும், அந்த எண்ணம் இருக்குது. ஆனா இயேசுவை பார்க்க கூடாத அளவுக்கு ஜனக்கூட்டம் இயேசு என்ன இருக்குது, நெருக்கி இருக்கிறது. அதனால சகைவால இயேசு என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஒரு மரத்தின் மேல ஏறியாவது இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் சகைக்கு உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவோடைய செயல்கள் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? ஜனங்களை என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், ஜனங்களை போஷிக்கணும், ஜனங்களுக்கு தேவையை என்ன பண்ணிக்கணும், சந்திக்கணும். ஆனால் அவரே என்ன பண்ண மாட்டார், டைரெக்டாக வானத்திலேருந்து என்ன பண்ண மாட்டார், இறக்கி கொடுக்க மாட்டார். அதற்கு ஒரு முன்னந்தோட என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். அந்த முன்னந்தோட யாரா இருக்கணும்னா சகையுவா இருக்கணும். கடவுளை நன்றி செலுத்துவோமா? இப்ப சகையுவ தேவன் உருவாக்கி இந்த ஜனங்கள் எல்லாம் என்னை தேடி வந்திருக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் போஷிக்கணும்னா நான் மேல இருந்து அப்படியே அள்ளி கொடுக்க முடியாது. அங்க ஒரு பையன், சிறு பையன் 5 அப்பம் 2 மீனை வச்சிருந்தான், அதை வச்சு போஷித்தேன். இங்க அந்த மாதிரி யாரும் இல்லை. எல்லா ஜனங்களும் தேவையோடு வந்திருக்கிறாங்க, எல்லா ஜனங்களும் கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க, எல்லா ஜனங்களும் கவலையோடு வந்திருக்கிறாங்க. இவங்கள்ட்ட இருந்து ஒண்ணு வாங்கி நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒண்ணு இல்ல. இப்ப நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் என்றா சகையை உருவாக்க வேண்டும், சகையத்துக்குள்ள ஒரு எண்ணத்தை போட வேண்டும். எப்படிப்பட்ட எண்ணமா இருந்ததுன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்கிற பார்க்கிற எண்ணத்தை உண்டு பண்ணி காட்டத்தின் மரத்தின் மேல ஏற வச்சு அவர் அதே சொல்றாங்க, இவன் பாவி, இவனுடைய வீட்டுக்கு எப்படி இயேசு போய் தங்குகிறார் என்று சொல்லும் போது, தேவன் காரணம் இல்லாமல் யாரும் வீட்டில் தங்குறவர் இல்ல. பிரியமானவர்களே, ஜனங்களுக்காக எங்க வேணாலும் இறங்கி அவர் அற்புதம் செய்கிறவர் இருக்கிறாரு. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் எந்த எல்லையிலும் இறங்கி அவர் ஜனங்களுக்காக அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. இப்போ இந்த பாவியான சகையை வீட்டுக்கு இயேசு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவையோடு இருக்க ஜனங்களை போஷிக்க வேண்டுமே, இதற்காக அவர் சகையின் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறாரு. சகையின் வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவர் அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று இயேசு என்ன பண்றாங்க? இதுவரைக்கும் இயேசுகிட்ட அற்புதத்தை பெற வந்தவங்க, இதுவரைக்கும் அதிசயத்தை பெற வந்தவங்க, ஏதோ ஒரு அற்புதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தவங்க, இப்ப சகையை வீட்டுக்கு போகும்போது என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. ஆனால் இயேசு சகையை வீட்டுக்கு போவது காரணம் என்ன தெரியுங்களா? அடுத்த வசனம் வாசிங்க. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். கரங்களை நன்றி செலுத்துவோமா? இப்ப இயேசு எதுக்கு வீட்டுக்கு போறாருன்னா, இப்ப இங்க ஒருத்தன் ஆஸ்தி உள்ளவனா இருக்கிறான், இவனால இந்த ஜனங்கள் எல்லாவரையும் போஷிக்க முடியும், இவனால இந்த ஏழைகளை போஷிக்க முடியும். இவன் அநியாயமா ஒருவேளை வாங்கியிருந்தானா அதை ஜனங்களுக்கு நாளத்தனையா கொடுப்பான். இப்ப தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறது. இந்த ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க, சகையும் ரட்சிக்கப்படுகிறான், இந்த ஜனங்களும் போஷிக்கப்படுகிறாங்க, சகையுடைய இருதயம் மாற்றப்படுகிறது. இதுதான் தேவன் செய்ய அற்புதமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கொண்டே உங்களை போஷிக்கிறவர் இருக்காரு. திரளான ஜனங்கள் இயேசுவை நெருக்கினபடினால தான் சகை ஒரு காட்டத்தின் மரத்தின் மேல ஏறி உட்கார்ந்திருந்தான். அவர் அப்பயே முன் குறிச்சிட்டாரு, நீ உன்னை கொண்டுதான் இந்த ஜனங்களை போஷிக்க போறே, உன்னை ரட்சித்துதான் இந்த ஏழைகளுக்கு அற்புதம் செய்ய போறே, உன்னை வச்சுதான் இந்த ஜனங்களை எல்லாத்தையும் திருப்தியாக்க போகிறே. அவர் அப்பயே கணிச்சிருப்பாரு. இந்த ஜனங்கள், இந்த ஏழைகள் எல்லாம் தேடி வந்திருக்கிறாங்க. இயேசுவை தேடி வந்தெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்தா ஏழைகளே தேடி வந்திருப்பாங்க, கண் இல்லாதவங்க தேடி வந்திருக்காங்க, சாப்பாடு இல்லாதவங்க தேடி வந்திருப்பாங்க, ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்காத என்று தேடி வந்திருப்பாங்க. ஆனா தேவன் சகையை வீட்டுக்கு போன உடனே அவன் சொல்றான், என் ஆசியில பாதி யார் கொடுத்துறேன் சொல்லுங்க? ஏழைக்கு. அப்ப அன்னைக்கு எத்தனை ஏழைகள் போஷிக்கப்பட்டிருப்பாங்க? ஹல்லேலூயா,
அல்லேலூயா. யோசித்து பார்த்தீங்க, எத்தனை ஏழைகள் போஷிக்கப்பட்டிருப்பாங்க. தேவன் ஒரு மனிதனை நமக்காக உருவாக்குவார். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மனிதனை உருவாக்கி இருப்பாரு. ஏதோ ஒரு இடத்துல இருந்து தேவன் உங்களுக்காக ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்தி சகலத்தையும் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாரு. நன்றி சொல்லுத்தோமா. தேவன் நினைச்சாருன்னா உங்களையும் போஷிப்பாரு, அவனையும் ரட்சிப்பாரு. நன்றி சொல்லுத்தோமா. ஒரே நேரத்தில் 2 ரட்சிப்பு நடக்கிறது. ஜனங்கள் இயேசுவை தேடி வந்த நோக்கம் நிறைவேறப்பட்டது, சகோதரருடைய வாழ்க்கையும் மாற்றப்பட்டது. இங்க ஏழைகளுக்கு தன்னுடைய ஆஸ்தியில பாதி கொடுக்கிறான். யார்ட்டெல்லாம் அநியாயமா வாங்கி யாருடைய சாபத்தெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருந்தானோ, யாருடைய கண்ணீர் எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருந்தானோ, யாருடைய வேதனை எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருந்தானோ, எல்லாத்தையும் 2 மடங்காக 4 மடங்காக கொடுத்து இப்போ இந்த ஜனங்கள் முறுமுறுத்திருப்பாங்களா? சொல்லுங்க, சகையை முறுமுறுத்திருப்பாங்களா? அதுக்கு முன்னதாக என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் ஏன் சந்தோஷப்பட்டாங்க? சொல்லுங்க. இதுதாங்க நமக்கு தேவன் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை முறுமுறுக்கிறவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சகையோட என்ன எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது எல்லாரும் என்னை கேவலமாக பேசலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சகையை ரட்சிக்கப்பட்ட பின்பு இவன் இதே நிலைமையில இருந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னாலும் ஜனங்கள் இவன் அநியாயமாக வாங்குறவன், ஆஸ்தியில பாதியை வச்சிருக்கான், இவள் கொள்ளையடிக்கிறான் என்று சொல்லி ஜனங்கள் இவனை ரட்சிப்பு வந்தாலும் ஜனங்கள் இவனை தவறாக தான் பேசுவாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்பத்தை கொண்டு போஷித்த மாதிரி சகைவை கொண்டு ஜனங்களை போஷித்த ரெண்டி சொல்லுத்தோமா. தேவன் அந்த மாதிரி நம்மளை போஷிக்கிறவர் இருக்கிறது. நமக்காக தேவன் வானத்தை திறக்கிறவர் இருக்கிறது. நமக்காக ஒரு முன்னந்தரை தேவன் வைக்கிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை கேட்க வந்த எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தேவன் எப்படிப்பட்டவர் பார்க்க வந்த சகையும் அந்த என்ன பண்ணா, இப்ப ஏழைகளுக்கு அவன் ஆசையை கொடுத்தான், நாளை தனியா கொடுத்திருந்தானா தேவன் அவனை கைவிட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா? இதிலும் அதிகமான ஆசையை கொடுத்து சகையை ஆசீர்வதிப்பார். காரணம் நன்றி சொல்லுத்தோமா. அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை மாற்றுகிறவராக இருக்கிறார். இன்னும் வசனத்தை வாசிப்போம். உணர்ச்சிகள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்ற காரணத்தை சொல்லுத்தோமா. இந்த ஒரு வசனத்தை நீங்க வாசித்த பார்த்தீங்கன்னா, இப்போ எலியாக்கு ஒரு கோபம், ஆகாப் மேல ஒரு கோபம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனை விட்டுட்டு யாரை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க? பாகால கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே எலியாக்கு பயங்கரமான கோபம். இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன், கர்த்தர் தான் தேவன், ஜனங்கள் வழி மாறி போறாங்க என்பதற்காக தேவனுக்காக ஒரு காரியத்தை ஏறெடுக்கிறாரு. யாருக்காக? தேவனுடைய நாமம் போற்றப்பட வேண்டும். இதுவரைக்கும் தேவனுடைய நாமம் போற்றப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி மாறி பாகாலே தேவன், பாகாலே தேவன் என்று சொல்றனால இப்ப தேவனுக்காக முன்னிருக்கிற எலியா, இப்ப மக்களுக்காக முன்னிருந்த இயேசு, இப்போ தேவனுக்காக முன்னிருக்கிற எலியா. தேவனுடைய வார்த்தை கண்டிப்பாக நிலையை நிற்க வேண்டும், ஜனங்கள் வழி மாறி போகக்கூடாது, இதற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆகாப் என்பதாக போய் சொல்றான். என்ன சொல்றான்? கீலேயாத் குடிகளுக்கு திஸ்பியனாக எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்ப மழையும் பனியும் என்ன ஆகாது? பெய்யாது. இப்ப இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, எலியாவுக்கும் ஆல்மோஸ்ட் என்னதான் இதே நிலைமை தான். இப்போ இஸ்ரவேல் அங்கே நாடு முழுவதும் மழையும் பனியும் பெய்யக்கூடாது, மழையே வரக்கூடாது, 3 வருஷம் 6 மாதம் வறட்சி தான் வரணும்னு தைரியமாக வார்த்தை சொன்னார்னா அந்த வறட்சிக்குள்ளே யார் உள்ளே போகணும்? எலியாவும் தான் போகணும். என்னதான் அவன் சாபம் சொல்கிறானோ அந்த சாபத்துக்குள்ளே தானும் போய் என்ன பண்ணணும்? பங்கெடுக்கணும், எடுக்கணும்ல. அப்போது எல்லாம் புரிந்துதான் தேவனுடைய வார்த்தைக்காக முன் சென்ற எலியா. காரணம் இதை சொல்லுத்தோமா. இப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நடந்த எலியா தேவனுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்த எலியாவுக்கு அடுத்த நேரம் என்ன தேவை என்பதை பிதாவாகிய தேவன் அறிஞ்சிருந்தாரு. உலகம் முழுவதும் பஞ்சம் நடக்கு, உலகம் முழுவதும் பனி பெய்யாமல் இருக்கு, ஆனா என் நாமத்துக்காக ஒரு நின்று ஆகா உன்னோட எதிர்த்து நின்றான் அல்லவா, அவனுக்கு ஒரு கேரித் ஆற்றங்களை உண்டு பண்ணி அவனுக்காக காகங்களுக்கு கட்டளை
சொல்லுங்க, நன்றி சொல்லுமா. உலகம் முழுவதும் பஞ்சம் இருந்தாலும் நீங்க இந்த வசனத்தை பிடிச்சி உட்கார்ந்துருந்தீங்கன்னா, உலகம் முழுவதும் பிரச்சனை இருந்தாலும் நீங்க இந்த வேதத்தை பிடிச்சி உட்கார்ந்துருந்தீங்கன்னா, அவர் நீங்க போய் எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்க தேவையில்ல, அவரே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அறிஞ்சிருக்கிறாரு. எனக்கு என்ன தேவை என்பது தேவனுக்கு தெரியும். எலியா போய் எனக்கு சாப்பாடு வேணும், இந்த பஞ்சத்துல நானும் சேர்ந்து சாகிறேன், என்ன பஞ்சத்துல என்னை விடுவீங்க, அதெல்லாம் கேட்கல. தேவனுடைய நாம மாத்திரம் பிரஸ்தாவப்பட வேண்டும், பாகால் அழிய வேண்டும் எண்ணம் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நானும் இந்த வறட்சிக்குள்ள போக வேண்டும் என்ற எண்ணத்துல எலி என்ன சொல்றது, உலகம் முழுவதும் ஒரேல சொல்லியிருந்தா ஆகா முன்னாடி சொல்லியிருக்கலாம், இந்த வருஷத்துல நான் சொல்ற வரைக்கும் மழையும் பனியும் பெய்யாது இருக்கட்டும், எனக்கு மட்டும் தேவன் ஆசீர்வதிப்பார்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பாரு, அவனுக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பாரு, ஆசீர்வதிப்பார். சொல்லல, நான் சொல்ற வரைக்கும் என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ற வரைக்கும் இங்க என்ன வராது, பனியும் மழையும். இப்போ அதற்கப்புறம் போய் கூட என்ன பண்ணியிருக்கலாம், பிதாவாகிய தேவன்கிட்ட போய் எனக்கு மட்டும் சாப்பாடு கொடுங்க, என்னை மட்டும் போசிங்க, என்னை மட்டும் நடத்துங்க. இல்லை இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாலும் தானும் அதை அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எலியாவுக்கு உண்டானது. ஆனால் தேவனுக்கு அப்படி இல்லை. எனக்காக ஒருத்தர் நின்னானா, என்னுடைய வார்த்தைக்காக ஒருத்தர் நின்னானா, அவனை நான் போஷித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் இயேசு பிதாவாகிய தேவனுக்கு உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகல. அதற்கு முன்பதாக எலியாவோட வைராக்கியம் என்ன உண்டாச்சு. எலியாவோட வைராக்கியம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலை தொழுது கொள்ள கூடாது என்கிற வைராக்கியம் இருந்தபடினால இந்த வார்த்தையை சொல்லிட்டு வெளியே வர்றான். வெளியே வந்த அடுத்த நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அங்கே அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே சொல்லுங்க, எங்கே, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். கரங்கத்தை நின்று சொல்லுத்தோமா. அப்போ நீ வசனத்துக்காக நின்னா உனக்காக ஒரு காகத்தை அவர் கட்டளையிட்டு இருப்பாரு. நீ வசனத்தை பிடிச்சிருந்தேன்னா உனக்காக ஒரு சகையை அவர் உருவாக்கியிருப்பாரு. நீ வசனத்தை பிடிச்சி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தேன்னா உனக்காக ஒரு சிறு பையன் 5 அப்பம் 2 மீனை வச்சு உட்காந்துருப்பான். அது மல்டிப்ளை ஆகிற வரைக்கும் அவர் உங்களை விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க திருப்தியாக 12 கூட எடுக்கிற வரைக்கும் தேவன் ஓய்ந்திருக்க போவதில்லை. தன் ஆசியில பாதி கொடுத்து ஜனங்கள் போதும் போதுன்னு சொல்ற வரைக்கும் அவருடைய வார்த்தையை பிடிச்சவங்களுக்கு அதிகமாக அவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறாரு. இங்க எலியாவுக்கும் ஒரு காகத்தை என்ன பண்ணியிருந்தாரு சொல்லுங்க. காகம் தினமும் இறைச்சி கொண்டு வந்துச்சான். கூழு கொண்டு வரல, காய்கறி கொண்டு வரல, என்ன கொண்டு வந்துச்சு, இறைச்சி கொடுத்து என் வார்த்தைக்காக அடிக்கிறேன் உனக்கு இறைச்சி சாப்பிட்றான்னு சொல்லி என்ன பண்ணாரு, தண்ணீரையும் கொடுத்து இறைச்சியும் கொடுத்து எலியாவை போஷித்தாரு, ஜனங்களை போஷித்தாரு. மலையில ஏறி வந்த ஜனங்களை போஷித்தாரு. நெருக்கி இருந்த ஜனங்கள், சுற்றி இருந்த ஜனங்கள், எட்டி பார்த்தா கூட இயேசு தெரியாத அளவுக்கு சுற்றி இருந்த ஜனங்கள், அவ்வளோ ஜனங்களை அவர் என்ன பண்ணாரு, போஷித்தாரு. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களையும் அவர் போஷிப்பாரு. அவர் உங்களுக்கு கேடகமா இருப்பாரு. அதுதாங்க கேடகம், கூடவே இருப்பாரு. மற்றதெல்லாம் கூட இருக்காது. கேடகம் நெஞ்சில் என்ன இருக்கு, கேடகத்தை வச்சுட்டோம்னா எந்த எதிராளி உள்ள வந்து என்ன பண்ண முடியாது, அட்டாக் பண்ணவே முடியாது. புல்லட் நீ சுட்டாலே என்ன பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு அவர் முன்னாடி நிற்பாரு. முன்னாடி உனக்கு தேவையை அவர் தான் சந்திச்சு தான் அடுத்து உனக்கு என்ன பண்ணுவார், அனுப்புகிறவர்கள். அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் ஒரு கேடகமாக வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஞ்சம் உண்டாகும் என்று தேவனுக்கு தெரியும். இந்த பஞ்சம் உண்டாகும் என்று தெரிஞ்சனால தான் யோசேப்பை முன்பதாக என்ன பண்றாரு, எகிப்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சு சில பாடுகள் சில வேதனைகள் இருந்தது. அது முடிவு எப்படி இருந்துச்சு, ஆசீர்வாதமாக உண்டாக்கப்பட்டது. சில பேர் சில பாடுகள் மத்தியில் வந்து ஜனங்களை போஷிப்போம், இல்லைன்னா பாடுகள் இருக்கிற ஜனங்களை நம்மளை கொண்டு போஷிப்பாங்க. நன்றி சொல்லுதோமா. இப்போ யோசேப்பு வறட்சியில் இருக்க ஜனங்களை இஸ்ரவேலர்களை கொண்டு வந்து போஷித்தாரு. இது ஒரு வகையான போஷிப்பு யோசேப்பை கொண்டு பண்ணாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் சில பாடுகள் வேதனைகள் சில சோர்வுகள் இருக்கும். இப்படி கொண்டு அநேக ஜனங்களை போஷிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் கோசேன்கிற ஒரு பட்டணத்தை கொடுத்து என்ன பண்ணாரு சொல்லுங்க. அந்த இதிலேயே செழிப்பான தேசம் என்னதான், அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணாரு, யாரை கொண்டு செஞ்சாரு, ஒரு முன்னந்தோட. யார் அந்த முன்னந்தோட, யோசேப்பை கொண்டு செஞ்சாரு. அதற்கப்புறம் ஒரு முன்னந்தோடை உருவாக்குனாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகள்லேருந்து வெளியே வந்து
கானான் தேசத்துக்கு போவதற்காக ஒரு முன்னந்தடி உருவாக்குனார். அந்த முன்னந்தடி யாருங்க? மோசே. இப்போ விடுவிக்கும்படியாக தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் சாப்பாட்டுக்காக உள்ள கொண்டு வந்தாரு. இப்ப சாப்பாடுலாம் உள்ள வந்ததுக்கு அடிமையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் சுதந்திரத்துக்கு நேராக நம்மளை என்ன பண்றாரு? ஒரு முன்னந்தடையை கொண்டு வந்து மோசையை கொண்டு வந்து நிப்பாட்டி ஒரு சுதந்திரத்துக்கு நேரம் நம்மளை கொண்டு இருப்பாரு. ஹல்லேலூயா. ஒன்று நம்மளை யோசேப்பை பயன்படுத்துவாரு, இல்லைன்னா மோசையை பயன்படுத்துவாரு. ஆக மொத்தம் ஜனங்களை போஷிக்கும்படி நம்மளை பயன்படுத்துவார். நன்றி சொல்லுத்தோமா. நீங்க வசனத்தை பிடிச்சிருந்தீங்கன்னா தேவன் உங்களை கொண்டு போஷிக்கிறவராக மாத்திரம்தான் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா எல்லா இடத்துலயும் பாடுகள் இருக்கும். சில பாடுகள், சில வேதனை இருக்கும். யோசேப்பு பட்ட பாடுகள், கண்ணீர்கள் அதிகம். அதே இது மோசேப்பட்ட வேதனைகளும் 10 தடவை போய் பார்வோனுக்கு முன்பதாக தைரியமா பேசி ஒவ்வொரு தடவையும் ஃபெயிலியர் ஆகி ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாரு, இந்த மனசை கடினப்படுத்திடுவார். இவர் போய் அற்புதம் செஞ்சுட்டு வந்துடுவாரு. பின்னாடி என்ன பண்ணிடுவார்? பிதாவாகிய தேவன் பார்வோனுடைய மனதை கடினப்படுத்திடுவாரு. இந்த ஜனங்களை திரும்பியும் நம்ப வைக்கணும். இல்லை இந்த அற்புதத்தை செஞ்சோம்னா நம்ம போயிடலாம் சொல்லி திரும்ப இந்த 2வது வாதிலையும் ஜனங்கள் நம்ப வைக்கணும். போய் நின்று அற்புதத்தை செஞ்சிருவாரு. ஆனால் பார்வோனுடைய மனசை தேவன் என்ன பண்ணிடுவாரு? கடினப்படுத்தி விடுவாரு. இந்த ஜனங்கள்லாம் திரும்ப என்ன பண்ணுவாங்க? முறுமுறுப்பாங்க. மறுபடியும் வந்து இந்த மோசை என்ன பண்ணணும்? இந்த ஜனங்களை திரும்பியும் தேற்றணும். திரும்பியும் போய் 3வது வாதையை கொடுக்கணும். திரும்பியும் தேற்றணும். இந்த 10 வாதையிலையும் மோசையோட நிலைமை மிக மோசமானதாக இருந்துச்சு. ஆனால் தேவன் சொன்னதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு மன்னாவையும் சொல்லுங்க காடையும் கொடுத்து போஷித்து 24 மணி நேரமும் எப்படி இருந்தார்? மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் வந்து வழி நடத்தி ஒன்று மோசையே நம்மளை பயன்படுத்துவார். இல்லைனா என்ன எப்படி பயன்படுத்துவார்? யோசேப்பா ஏதோ வரையில் நம்மளை பயன்படுத்தினார்னா அநேகருக்கு ஆசீர்வாதமாக தான் பயன்படுத்துவார். காரணம் அந்த நன்றி சொல்லுதோமா. அவரை நம்பிடுங்க. அவர் நம்பி இருக்கிறவங்களுக்கு அவர் கேடகமாக. யோசேப்பு சிறையில் இருக்கும்போதும் தேவன் யோசேப்போட இருந்தார். மோசே 10 வாதைகளை அனுபவிச்சு 10 வாதைகளை சொல்லும் போதும் மோசையோட கர்த்தர் என்ன பண்ணாரு? கூடவே இருந்தார். உங்களோடையும் கூடவே இருக்கிறாரு. உங்களை கொண்டு அவர் என்ன பண்ணாரு? போஷிக்கிறவராக இருக்கிறாரு. அடுத்த வசனம் ரூத் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, போவாஸ் கண்களில் ரூத்துவுக்கு தயவு கிடைக்க பண்ணார். ரூத் தன் கணவனை இழந்தவள், நகோமி கணவனை இழந்தவள், தன்னுடைய தேசத்துக்கு வர்றாங்க. யாருமே சப்போர்ட் இல்லை. அடுத்து என்ன பண்ணுவது என்று தெரியல. இயேசு பிதாவாகிய தேவனை மாத்திரம் நம்பியிருந்தாங்க. ஹல்லேலூயா. வசனத்தை மாத்திரம் நம்பியிருந்தாங்க. ரூத் தன் நகோமியை நம்பியிருந்தா, மாமியாரை நம்பியிருந்தா. தேவன் போவாசை கொண்டு தயவு கிடைக்க பண்ணார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். ஏதாவது ஒரு முன்னந்தடி எடுத்து வச்சிருவார். போவாசுங்கிற முன்னந்தடி என்ன பண்ணியிருப்பாரு? எடுத்து வச்சிருப்பார். அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. ரூத்து 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவள் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்த்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கணத்தை நன்றி சொல்லுதோமா. இப்போ என்னோட கேள்வி எப்படிப்பட்ட கேள்வியா இருக்கும்னா, இப்போ அதே இடத்துல வேலை செஞ்சிருக்கிறாங்க. வேலை செஞ்சவங்களுக்கு போவா சிந்திவிட சொன்னாரா, இல்ல தேவனை நம்பி இருந்த ஒரு மனுஷிக்கு வார்கோதுமையே சிந்திவிட சொன்னாரா? சொல்லுங்க. அங்க அநேகர் வேலை பார்க்கறாங்க. அநேகருக்கு என்னதான் கொடுத்தாரு? கூலி தான் கொடுத்தாரு. இவ வேலையே பார்க்கல. ஒரு மரக்கால அளவுக்கு சிந்தி விடும்படி கர்த்தர் போவாசுடைய இதயத்தை மாற்றி வச்சிருந்தார். நன்றி சொல்லுத்தோமா. இது நல்ல வேலையில ரூத் தேவனை நம்பியிருந்தா. நகோமியும் ரூத்தும் யாரை நம்பியிருந்தாங்க? தேவனை. இப்ப இந்த ரூத் நினைச்சிருந்தா, போவாஸோட இடத்துக்கு போய் எனக்கு வேலை கொடுங்க, நான் கதிர் பொறுக்கி கொள்றேன், நான் பொறுக்கின எவ்வளவு நேரம் பொறுக்கிறனோ அதுக்கு எனக்கு காசை கொடுங்க என்று கேட்டு வேலைக்கு செய்திருக்கலாம். ஆனா நகோமி சொன்ன வார்த்தையின்படியே போய் கதிர் பொறுக்கிறதுக்கு போறா. அவளுடைய என்ன எப்படிப்பட்ட என்ன நினைச்சா, நீ சிந்தி விடுறது இல்லைன்னா கீழே விழுகிறத மாத்திரம் என்ன பண்ணிட்டு வா, பொறுக்கிட்டு வா. கீழே விழுகிறது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கூட்டி தொடச்சி என்ன பண்ண மாட்டாங்க? எடுக்க மாட்டாங்க. முழுவதுமா இருக்கிறதா எடுத்துட்டு போவாங்க. நம்ம சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நம்ம தூங்குவதற்கு இடம் இல்ல, நம்ம தலை சாய்க்க ஒரு இடம் கிடையாது. சோ அந்த இடத்துக்கு போய் சிந்தி விடுகிறதை மாத்திரம் என்ன பண்ணிட்டு வா, அள்ளிட்டு வா. இது போதும், நம்முடைய 3 நேர உணவுக்கு சிந்தி விடுகிறத மாத்திரம் போதும் என்று நகோமி ரூத்தை அனுப்பி விடுகிறா. ஆனா ரூத்து போன காரியம் சிந்தி விடுகிறதை எடுக்கும்படியாக. இப்போ தானா சிந்தி விடப்பட்டதா, இல்ல தேவன் போவாசை கொண்டு சிந்தி விட பண்ண வைத்தாரா?
சொல்லுங்க, சிந்திவிட. அப்போ நீ தேவனை நம்பியிருந்தேனா உனக்கு சில காரியங்களை வேணும்னே என்ன பண்றாங்க, போகும்போதே 2 தட்டு தட்டி என்ன பண்ணி விடுறாங்க, கீழே தள்ளி விட்டு. அவங்க அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்பதாக என்ன பண்ணல, அப்படி பண்ணல. அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்த போது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவ பொறுக்கட்டும். ஏன் பொறுக்கணும் என்ன பண்ணக்கூடாது, நீ கேள்வி கேட்கக்கூடாது. அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகிலே சிலதை அவளை அதட்டாதிருங்கள். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம், சில பொருளை சிந்தி விட்டோம்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, நமக்கு முதலாளியா இருக்கும், திட்டுவாங்க. இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க. இப்போ ரூத்துக்காக அந்த வேலையாளுக்கு என்ன பண்ணிட்டு தான் போகணும் சொல்லுங்க. இப்போ ஓனருக்கு பயப்படணும், போவாஸுக்கு பயப்படணும். சிந்தி விடலைன்னா அவர் என்ன பண்ணுவார், ஒரு சைடில் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவார், திட்டுவார். இப்போ இவ்வளவு நேரம் கவனமாக எடுத்தவங்க இந்த இடத்துல என்ன பண்ணித்தான் ஆகணும், கொஞ்சம் உதறித்தான். அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும், ஏன்னா அது எதர்ச்சியாக விழுகிறது வேற. இப்போ என்ன பண்ணித்தான் ஆகணும், அதை தட்டி தட்டி என்ன பண்ணணும். அப்போ போறவெல்லாம் என்ன பண்ணியிருப்பேன், கொஞ்சம் கொஞ்சமா தட்டிட்டு போற அளவுக்கு கர்த்தர் போவாசுடைய இருதயத்தை மாத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரெக்டா போற இடத்துல கூட உனக்காக சிந்தி விடும்படி செய்வாரு. இது யார் சொல்றான்னா, போவாசுடைய கண்களில் ரூத்துவுக்கு தயவு கிடைச்சது. ரூத் யாரை நம்பியிருந்தா, தேவனை. அங்க வேலை பார்த்தவங்க சிந்தி விட்டு அவங்களால பொறுக்க முடியாது. அதை யாரை தான் பொறுக்க முடியும், தேவனை நம்பணும் மாத்திரம் தான் பொறுக்க முடியும். இப்போ இவங்கெல்லாம் நினைச்சிருப்பாங்க, நான் சிந்தி விட்டு என்னால் என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல, கூலி தான் அவனால் வாங்க முடியும், ஆசீர்வாதத்தை நம்ம தான் பெற்றுக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, தேவன் உங்களுக்காக சில பேர்த்துடைய எண்ணங்களை மாற்றி உங்களுக்காக கோதுமையில கொடுக்கிறவராக. ஹல்லேலூயா. எவ்வளோ எடுத்தாலும் ஒரு மரக்கால் அளவுக்கு மீதம் எடுத்தார். அதற்கப்புறம் நீங்கள் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் அற்புதம் செய்த வித்தியாசமாக இருக்கும். ஆனால் உங்களுக்காக சில காரியங்களை செய்ய வைக்கிறாங்க. தானாக விழுகிறது வேலை, உங்களுக்காக சில காரியங்களை விழ பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க முன்னந்தட உங்களுக்காக உருவாக்கப்பட்டது இதுதான். அதே மாதிரி லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்து 44ஆம் வசனம் வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்கே 2 கள்ளர்கள் இருக்கிறாங்க. ஒரு கள்ளன் தேவனை தூசிக்கிறான், இன்னொரு கள்ளனோ இவர் எந்த தவறும் அறியாதவர், இவர் என்ன பண்ண வேண்டாம், நம்ம தூசிக்க கூடாது என்று சொல்லிட்டு இயேசுவை பார்த்து என்னை நினைத்தருளும். வேற ஒன்று சொல்ல, என் பாவத்தை பண்ணீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் திருடிட்டேன், எது சொல்ல, என்ன பண்ணுங்க. ஆனால் இயேசுவுக்கு தெரியும், இவன் இப்படி சொல்லுமா, இவனை மன்னிச்சு இவனை பரதேசில் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று இயேசுவுக்கு தெரியும். அவனுக்கு என்ன தேவை என்பது இயேசுவுக்கு தெரிஞ்சு, ரூத்துக்கு என்ன தேவை என்பது பிதாவாகிய தேவனுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கல்லன் கடைசியில் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஆனால் இவன் பரலோகத்தை கேட்க மாட்டான். என்னை ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, நினைச்சல்லுங்கன்னு சொல்லுவான். கண்டிப்பாக அவனை என்ன பண்ணணும், மன்னிச்சு பரதேசியில். இப்போ பாவ மன்னிப்பு கேட்டானா அந்த கல்லன் இல்லை, தேவனுக்கு ஒரு சின்ன சப்போர்ட். இவர் எந்த தவறு செய்யலை, இவர் எதுக்கு என்ன பண்ணுறீங்க பேசுகிற, நம்ம ஏதோ தவறு செஞ்சுருக்கோம், நம்ம வந்து திருடி இருக்கோம், கொலை பண்ணியிருக்கோம், நம்ம எதுக்கு அனுபவிக்கலாம். ஆனால் இவர் எந்த தவறும் செய்யாதவர். இயேசுவை நோக்கி பார்த்தான், அவர் அடுத்த நிமிஷம் அவனுக்கு தேவையை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. பரம இருளை கொடுத்தாரு, பந்தியை கொடுத்தாரு, பரலோகத்தவே கொடுத்து என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தாரு. அவன் எந்த சுவிசேஷமும் சொல்லலை, எதுவும் பண்ணலை, தேவனுக்கு சப்போர்ட் பண்ண, தேவனை நம்பினா. பக்கத்தை சொல்லுங்க, நீங்க நம்புனீங்கன்னா நீ எந்த நேரத்தில் இருந்தாலும் உங்களை தூக்கி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக இப்போ இயேசுக்கு ஒரு முன்னந்தோடைய அங்கே என்ன பண்ணியிருந்தார், கல்லனை சப்போர்ட் பண்ண 3 பேர் தொங்குறாங்களா, 3 பேர் நமக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் அந்த நம்மளால நிற்க கூட முடியாது. 2 பேர் நமக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் அந்த நம்மளால் என்ன முடியாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, சுற்றி இருக்கவங்க யாருமே உங்களோட பேசினா உங்களால் என்ன முடியாது. அப்போது அந்த கல்லனையும் தேவனுக்கு சப்போர்ட் ஆனாலாங்க என்ன பண்ணாங்க, ஏற்றினா கரங்களை தண்டி செலுத்தோமா, எங்கே போனாலும் உங்களுக்காக. இப்போ இயேசுக்காக வைக்கப்பட்ட முன்னந்தோடைய அந்த கல்லனை எல்லாரும் பரிந்து பேசுகிறாங்க. கீழே எல்லாரும் அவனை இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, நீ தான் எலியாவின் குமாரன், எலிசாவின் குமாரன், இறங்கி வா, அதுவா இதுவான்னு சொல்லும்போது பக்கத்தில் ஒரு சப்போர்ட் வச்சுருந்தார் அந்த கல்லனை. நீமா பேசுகிற, நம்மளாம் தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறோம், ஆனால் இவரோ என்ன பண்ணவில்லை, தவறு. இப்போ நம்ம எல்லாம் கண்ணீரில் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ண நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீ பாருப்பா, என்னோட பாரத்தை நீ கேட்டிருக்க, அப்போ தேவன் அந்த எவ்வளோ சந்தோஷப்பட்டு வருவாருங்க. அடுத்த நிமிஷம் சொல்கிறார், உனக்கு என்ன கொடுப்பேன், பரதேசியை கொடுத்து நான் இருக்கிற இடத்துல உடனே என்ன பண்ணுவேன், கொண்டு வருவேன். கடைசி நேரத்தில் கணத்தை பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட கணம், வித்தியாசமான கணம். இது போல தான் உங்களுடைய தேவைகளை அவர் அறிந்து அவர் செயல்படுகிற கரங்களை தட்டி நன்றி செலுத்தும் அந்த நல்ல வேளையில். பக்கத்தில் சொல்லுங்கள், இந்த வருடம்
இந்த மாதம் இந்த நாள் அவர் எனக்கு கேடகமாக இருந்து எனக்கு ஒரு முன்னந்தடைய உண்டு பண்ணி அநேகருடைய கண்களை எனக்கு தயவு கிடைக்க பண்ணி தேவன் என்னை போஷிக்கிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட மனுஷனாலும் சரி, தேவன் உள்ள வந்துட்டாருன்னா அவர்களை கொண்டு உங்களை கோடீஸ்வரனாக மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறாரு. உங்களை தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்ச தாவீது தான் சொல்றாரு, அவர் எனக்கு கேடகம், கோட்டை, என் துர்கம், என் தஞ்சம், என்னுடைய சத்துருக்கள் மத்தியில் அவர் என்ன பண்ணார்? விடுவித்தாரு. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. ஆனால் அவரை நம்பின யாவரை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் எனக்கு கேடகமாக இருந்து என்னை பாதுகாத்தார். எவ்வளோ ஈட்டி எனக்கு முன்பதாக வந்தாலும் அவர் எனக்கு கேடகமாக இருந்து என்னை தப்புவித்தார். மரணத்துக்கு என்னத்துக்கு ஒரு அடி தூரமாக இருந்த போதும் தேவனை தப்புவித்து விடுவித்து என்னை உருவாக்கினாரு, என்னை தைரியப்படுத்தினார், என்னை தேற்றினார். எல்லாரும் என்னை புறக்கணித்த போது அவர் என்னை சேர்த்து கொண்டு அதே இடத்துல ராஜாவை உட்கார பண்ணினார் என்கிற விசுவாசம் தாவீதுக்கு இருந்தனால தான் இந்த வசனத்தை எழுதியிருக்காரு. தேவன் எனக்கு கேடகமாக இருந்தார். எல்லாரும் புறக்கணிச்ச போதும் அவர் எனக்கு கேடகமா இருந்தாரு. வண்ணாந்தத்தில் ஆடுகள் மேய்க்கும் போது அவர் எனக்கு கேடகமா இருந்தாரு. கோலியாத்து வந்த போது எனக்கு கேடகமா இருந்தாரு. எல்லாரும் என்னை பழிச்சு பேசும்போது அவர் எனக்கு கேடகமா இருந்தாரு. கடைசி நேரத்தில் என்னை கொண்டு போய் ராஜாவை உட்கார வச்சு அவர் என்னை அழகு பார்க்கிறவராக இருக்கிறாரு. எனக்காக எல்லா காரியங்களையும் அவர் ஆயத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. அதனால தான் கேடகமாக இருக்கிற தேவன் இன்று நல்ல உங்களோட கேடகமாக இருப்பார். எல்லாம் எலும்பி நின்று இந்த நல்ல வேலையை நேசிக்க அன்பின் பரலோக எஜமானனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உண்மை நம்பி இருந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கு நீ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தீர் அல்லவா. உண்மை நம்பி வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கு ராஜா வித்தியாசமான காரியங்களை செய்த என் தேவாதி தேவன் இதை பார்க்கிற கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒரு போவாசை உண்டு பண்ணினே, ஒரு சகைவை உண்டு பண்ணினே ராஜா. ஒரு மகனை உண்டு பண்ணி 5 அப்போ 2 மீனை கொண்டு வர வைத்தீரே ராஜா. இயேசுவின் நாமத்தில் ராஜா எலியாவை போஷித்தீரே ராஜா. இயேசுவின் நாமத்தில் அற்புதேச ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் போஷிப்பீராக. உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் போஷிப்பீராக. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் போஷிப்பீராக ராஜா. கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு அடுத்த நிமிடத்தை, அடுத்த நேரத்துக்கு ராஜா என்ன பண்ணுவதுன்னு தெரியாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் போஷித்து நடத்துவீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீ பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிக்கு நம்ம செலுத்துகிறோம். நீர் மாத்திரமே இப்படும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.